ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சாரதா இருந்துட்டு அந்த ஃபேமிலி உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக உறுதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நிவினோ நம்ம விஜயும் சாரதா மனசை எப்படியோ மாற்றிடுறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, இந்த ஒரு நைட்டு மட்டும்தான் இந்த வீட்டில் தங்க வைப்பேன், அதுக்கப்புறம் அவங்க வேறு எங்கேயாச்சும் போயிடணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கத்த, நீங்கள் இதுக்கு சம்மதிச்சதே ரொம்ப சந்தோஷம் அத்தை, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி கோவத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயும் நிவினும் இங்கே பாருங்கள், இந்த ஒரு நைட்டு மட்டும் தங்கறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்குறோம், ஏன்னா வெளியே பனி அதிகமாக இருக்குது, அவ்வளோ மனசாட்சி இல்லாதவங்கெல்லாம் இல்லை நாங்கள் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, உங்களை பற்றி எல்லாரும் பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு, அவர் உங்களை பற்றி எல்லாமே நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காரு. ஏதோ எங்களோட போதாத காலம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போது 2 பிள்ளையையும் பெற்றுட்டேன், இப்போது அவங்க 2 பேருக்கும் என்கிட்ட செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால தான் அவர்கிட்ட இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தா போதும் அப்படின்றாங்க. என்னம்மா கொஞ்சமாக கொடுத்தா போதுன்ற, இங்கே பாரு அப்பாவோட சொத்து பாதிக்கு பாதி நமக்கு வந்து சேரணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள், அதை நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, இப்போதைக்கு நீங்கள் இப்போது தங்கறதுக்கு மட்டும் நாங்கள் இடம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் காலையிலே நீங்கள் எழுந்து போயிடணும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த கோர்ட்டு விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், அத்தைக்கிட்ட நீங்கள் தங்கறதுக்காக பேசுகிறதுக்கே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு, எங்கள் நிலமையை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோங்க, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா, ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, இப்போது நாங்கள் இங்கே இந்த இடத்த விட்டு நாங்கள் நகர போகிறதில்ல அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, என்ன தம்பி அவங்க கிட்ட போயிட்டு கெஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்கள் கொஞ்ச நேரம் உள்ளே இருங்க, அதாவது நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அத்தை, பிரச்சனை பெருசாகக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே போயிட்டு நம்ம சாரதா கிட்ட, அம்மா நம்மளை ஏமாற்றிட்டாங்கம்மா, இந்த விஷயம் ஏற்கனவே குமரன் மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுவும் நம்ம அப்பா அதாவது கல்யாணத்துக்கு வந்தார் பார்த்தியா, அதுக்கு முன்னாடியே குமரன் மாமாவுக்கு தெரியுமாம்மா, குமரன் மாமா கிட்ட சத்தியம் வாங்கினது, அப்பா வந்து சத்தியம் வாங்கி வச்சுக்கிறாராம், அதனால் குமரன் மாமா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இந்த விஷயத்த மறைச்சிருக்கு பாருங்கம்மா, நம்மளை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துருக்கு குமரன் மாமா, பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்டால் யமுனா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அக்கா என்னக்கா சொல்கிற, குமரன் மாமாவுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா, ஏன்க்கா நம்மக்கிட்டலாம் சொல்லலை, சொல்லியிருந்தா அப்போவே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கும்ல, எதுக்காக இப்படி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்லை அப்படின்றாங்க. எனக்கும் அதே தாண்டி, நானும் அதே தான் கேட்கலான்னு இருந்தேன், அவருக்கு அவர் ஃபோன் பண்ணார், நான் தான் எடுக்கலை, பயங்கர கோவத்தில் இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, அப்போது இவர் பண்ணதெல்லாம் உண்மையா, ஏதோ அதாவது அவங்கெல்லாம் நடிக்கிற கும்பல்னு நினச்சேனே, இப்போது எல்லாமே உண்மைன்னு சொல்கிறீங்களே, எனக்கு தலையே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா ப்ளீஸ்மா அழுகாதம்மா, அவரை எவ்வளோ பெரிய உயர்தலை வச்சுருந்தேன் தெரியுமா, இப்போது அப்பான்ற ஞாபகமே வரக்கூடாது, அதாவது அப்பான்றது ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்க வச்சுட்டாரு, அப்பானா அவ்வளோ பிடிக்குமா, ஆனால் இப்போது அந்த ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன்ற மாதிரி இருக்குதுமா, ப்ளீஸ்மா நீ அழுகாத, இனிமேல் எல்லாமே நீ மட்டும்தாம்மா எங்களுக்கு, உங்களுக்காக நான் எல்லாமே பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, இங்கே பாருடி, இப்படி ஒருத்தங்க கூட தான் நான் குடும்பம் நடத்தியிருக்கேன்னு நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்குடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி, நான் அப்படியே போயிட்டு நாண்டுக்கிட்ட செத்துடலாமான்னு தோணுதுடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டா எங்களெல்லாம் யார் பார்க்கறது, அவர் தான் அப்படி போய் சேர்ந்துட்டாரு, இப்போது நீங்களும் இப்படி பண்ணுறீங்களேம்மா, இப்படியெல்லாம் பண்ணாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, உங்கள் அப்பா பண்ணியிருக்கிறதெல்லாம் சரியாடி, என்னால் தாங்க முடியலடி, நினைக்க வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்கே பாரு சாரதா, எனக்கும் அப்படி தான் இருக்குது, கவலைப்படாத, கண்டிப்பாக ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து குடுகுடுப்புக்காரர், அதாவது குடுகுடுப்புக்காரர் வந்து கெட்ட காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி வந்து குடுகுடுப்பு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருடி குடுகுடுப்புக்காரன் என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு பாருடி, இந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பு வரப்போதாண்டி, அவர் என்ன சொல்கிறாருன்னு போயிட்டு கேட்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகக்கூடாது, அதாவது ஜன்னல் வழியாகவே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்புக்காரன் இருந்துட்டு, இந்த குடும்பத்தில் புதுசாக ஒரு குடும்பம் வந்திருக்கும், அந்த குடும்பத்தால் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பே ஏற்பட போகுது, இந்த இழப்பு
ஏற்படக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணணும். நீங்கள் பரிகாரம் பண்ணலைன்னா ஏதாவது ஒரு இழப்பை ஏற்பட்டதே ஆகணும். அந்த இழப்பை உங்களால் யாராலையும் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுறுப்புக்காரன் வந்து அடிச்சுட்டு போகவும், இதெல்லாம் கேட்டால் நம்ம காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த குடுகுறுப்புக்காரன் போயிடுறாரு. போயிட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, என்னடி இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறானே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. இந்த குடும்பத்தால் நம்ம குடும்பத்திலேருந்து ஏதோ ஒன்று இழக்க போகிறோண்டி, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதோ பரிகாரம் பண்ணணும்னு சொன்னார்ல, நம்ம அந்த பரிகாரத்தை பண்ணிடலாம். காலையில் வருவார் இல்லைம்மா, அவர்கிட்ட விலாவரியா எல்லாத்தையும் கேட்டு நம்ம பண்ணிடலாமா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, எப்படிடி கவலைப்படாமல் இருக்க முடியும், என்னடி இழப்பு ஏற்பட போது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு, மா இங்கே பாருமா, ப்ளீஸ்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காதம்மா, இந்த மாதிரி புலம்புக்கிட்டே இருந்தால் உன்னோட உடம்பு தாம்மா, அதாவது உடம்பு தான் சரியில்லாமல் போகும், உன்னோட உடம்ப நீ நல்லா பார்த்துக்கணும்ல அப்படின்றாங்க. இதுக்கு மேலே இந்த கட்டை இருந்தா என்ன, செத்தா என்ன, எதுக்காக இப்போ இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கணும், எனக்கு அசிங்கமாக இருக்குது, இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு அமைஞ்ச புருஷன் மாதிரி வேறு யாருக்குமே அமைஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ பெருமையாக இருந்தேன். ஆனால் எனக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு புருஷன் எவளுக்குமே அமைஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தோணுது. அப்படி ஒரு கேடு கெட்டவனோட நான் வாழ்க்கை நடத்திருக்கேனேன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்கே பாரடி சாரதா, இப்படியெல்லாம் சொல்லாதடி, அந்த சந்தானம் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டான், என்ன நல்லா பார்த்துக்கிட்டான்னு சொல்கிறீங்க நீங்கள், இப்போது இன்னொரு குடும்பத்தை வச்சுட்டு இருந்தானே, அதுதான் நல்லா பார்த்துக்கிட்டது அர்த்தமா, இங்கே பாரடி, இடக்கு முடுக்காலாம் பேசிக்கிட்டு இருக்காதடி, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நம்ம பேசி எதுவும் ஆக போகிறதில்ல, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோமா அதை பற்றி மட்டும் யோசிக்கலாமே அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டுருவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு, பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த கஷ்டத்தை அவங்களால தாங்க முடியல, அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க பாட்டி, உங்களாலேயே இந்த விஷயத்தை தாங்க முடியலாம், தன்னோட புருஷன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இப்படி ஒரு ஃபேமிலி வந்து நின்றுருக்குன்னா அவங்க எவ்வளோ பெரிய அதாவது ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க, அதனால தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாவே போதும் பாட்டி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு, அம்மா நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்மளை ஏமாத்துறவங்க மட்டும்தாம்மா வந்துட்டே இருக்காங்கம்மா, நம்ம இனிமேல் யாரை நம்பியும் பொழைக்க தேவையில்லம்மா, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்தாகணும், யாரையும் நம்பியும் நம்ம பொழப்பு நடத்தக்கூடாதும்மா அப்படின்றாங்க. இங்கே பாரடி கங்கா, உனக்கும் நான் சொல்கிறேன்டி, நீயும் குமரனை பக்கத்துலேயே வச்சுக்கோடி, பக்கத்தில் வச்சுக்கிறது தான் நல்லதே, இப்போது வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டுக்கிற, அவன் உன்னால தாண்டி வெளிநாட்டுக்கே போனார், இப்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு குடும்பத்தை அதாவது அங்கே ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திட்டு வந்துட போகிறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லுவோம். இங்கே பாருமா, எந்த ஆம்பளையுமே நான் நம்புற மாதிரி இல்லை, இனிமே அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படியே இருந்துட்டு போட்டோம், நான் எதுவுமே கேட்க போகிறதில்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு, இங்கே பாருக்கா கங்கா, இங்கே பாருங்கக்கா, குமரன் மாமாவை மட்டும் நீங்கள் சந்தேகமே படாதீங்க, குமரன் மாமா எவ்வளோ நல்லவருன்னு எனக்கு தெரியும், எதுக்காக குமரன் மாமாவெல்லாம் இப்படி சந்தேகப்படுறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு யமுனா, கொஞ்ச நேரம் நிறுத்து, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் நிரூபிச்சிட்டாங்க, இப்போது நம்ம அப்பாவே எடுத்துக்கோ, நம்ம அப்பா எவ்வளோ நல்லவருன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் நம்ம அப்பா பண்ண வேலையெல்லாம் பார்த்தியா, நம்ம அப்பா என்ன வேலை பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருக்கா, அப்பா தப்பு பண்ணாருன்னா அதுக்காக நம்ம மாமாவும் தப்பு பண்ணுவாருன்னு சொல்கிறீங்களா, இங்கே பாருங்கள், மாமா மேலே மட்டும் நீ சந்தேகமே படாத, மாமா அவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுக்கு நம்ம யமுனா இருந்துட்டு, அதாவது யமுனா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கங்காவுக்கு பயங்கர கோவத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம கங்கா வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம நிவின் இருந்துட்டு, என்ன இவ நல்லபடியெல்லாம் பேசுகிறாளே, இவ இப்படியெல்லாம் பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இருந்துட்டு அந்த குடுகுடுப்புக்காரனும் வரானா, வந்த உடனே சாரதா இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, இங்கே பாருங்க சாமி, நீங்கள் நைட்டு வந்து பேசிட்டு போனதெல்லாம் நான் கேட்டேன், இப்போது நாங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும், இங்கே பாருங்கம்மா, அந்த குடும்பத்தால் உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட போகுது, அந்த இழப்பு என்னவா இருக்கணும்னு என்னால் யோகிக்க முடியல, ஆனால் அந்த இழப்பை உங்களால் தாங்கவே முடியாதுமா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. சாமி, என்ன சாமி பரிகாரம் பண்ணணும், இங்கே பாருங்கம்மா, உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு நீங்கள்
அதாவது தீ மிதிக்கணுமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு, "இங்க பாருங்க சாமி, இப்போ இருக்க நிலைமையில நாங்கள் குலதெய்வத்துக்கு போகிற நிலைமையிலலாம் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கம்மா, நீங்கள் குலதெய்வத்துக்கு போய் இந்த பரிகாரத்தை பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இழப்புமே ஏற்படாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை மட்டும் பண்ணாமல் விட்டுட்டீங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க" அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, "சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சாமி" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்கம்மா, உங்கள் கஷ்டத்தெல்லாம் அதாவது சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டதுக்கப்புறமும் எனக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்கம்மா" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்க சாமி, இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். எங்களுக்கே மற்றவங்க யாராச்சும் கொடுத்து உதவுனா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோங்கன்னா உங்களுக்கு நிறைய பண்ணுறோம் சாமி" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்கம்மா, நாங்கள் ஏழைப்பட்டவங்களுக்கு கிட்டலாம் நாங்கள் எதுவும் கேட்கறதில்லம்மா. அவங்களால என்ன முடியுதோ அதை கொடுத்தா போதும். அவங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை அவங்க சரி பண்ணிக்கிட்டால் போதும்மா. அவங்க நல்லா வாழ்ந்தால் போதும்மா. அதுக்காக தான் நாங்கள் இந்த தொழிலவே பண்ணுறோம். அவங்களால முடிஞ்ச கொடுத்தா போதும்மா" அப்படின்றாங்க. "சரிங்க சாமி, கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் உங்களுக்கு நிறைய பண்ண தான் போகிறோம். இந்த இந்த பரிகாரத்தை நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுறோம் சாமி" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சாரதா வந்துட்டு காவேரி கிட்ட, "இங்கே பாருடி, நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம போய் வந்தியாகணும்டி. இப்போ போய் வரலனா என்னத்தை இழக்க போகிறோமே தெரியல. எனக்கு அதை நினச்சா தாண்டி பகீர்னுக்குது" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, "அத்தை, என்ன பிரச்சனை? யாரோ நின்று பேசிக்கிட்டு இருந்தாரே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாரதா இருந்துட்டு, "தம்பி, நைட்டு குடுகுடுப்புக்காரன் வந்தான், நீங்கள் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அத்தை, இல்லை அத்தை, நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமாம் தம்பி, நைட்டு வந்து இந்த குடும்பம் வந்ததையும் அதே மாதிரி இந்த குடும்பத்தால் நம்ம குடும்பத்திலிருந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொன்னான்." இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு மனசெல்லாம் பதறிட்டே இருக்குது. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ண சொல்லியிருக்கான். அதாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு அங்கே தீ மிதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை, உங்கள் உடம்பு இருக்கிற நிலைமையில நீங்கள் இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணுவீங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விபரீத வேலைலாம் வேண்டாம் அத்தை" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்க தம்பி, அதை விட பெருசாக நம்ம குடும்பத்தில் ஏதாச்சும் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது என்னால் தாங்கிக்கலாம் முடியாது. நம்ம உடனடியாக நம்ம குலதெய்வத்தை பார்க்க போகணும்" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்க அத்தை, அது உடனே நடக்கும்னா எப்படி நடக்கும் சொல்லுங்கள்? இங்கே பாருங்க தம்பி, நமக்கு நேரமே இல்லை. இந்த குடும்பத்தால் நம்ம குடும்பத்திலேருந்து ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி தானே ஆகணும்." காவேரி இருந்துட்டு, "விஜய், ஆமாம் விஜய், இந்த குடுகுடுப்புக்காரங்கெல்லாம் சொல்கிறது அப்படியே நடக்கும் விஜய். நம்ம குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்றாங்க. கங்கா இருந்துட்டு, "அக்கா, அம்மா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம இருக்கிற நிலமையில போயிட்டு சாமிக்கிட்டேயாவது சொல்லலாம். நம்ம குறையெல்லாம் அவர் தீர்த்து வைக்குவாரா மாட்டாரான்னு பார்க்கலாமா" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா, யமுனா, நம்ம கங்கா, காவேரி, நிவின், விஜய்னு எல்லாருமே குலதெய்வ கோவிலுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே, "எங்கே கிளம்பிட்டீங்க? நாங்களும் வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட சாரதாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. "இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏதோ வீட்டில் தங்கிக்கிட்டுமேனு இடத்த விட்டால் நீங்கள் ஓவராக உங்கள் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்களா? இங்கே பாருங்கள், உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அமைதியாக உக்காந்துட்டு இருக்க வேலையை பாருங்கள். மற்ற வேலையெல்லாம் நோண்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம சாரதா வந்துட்டு கேட்டுடுறாங்க. இதெல்லாம் கேட்டால் அந்த அம்மா இருந்துட்டு, "இங்கே பாருங்கக்கா, நீங்கள் இவ்வளோ கோவப்படாதீங்கக்கா. அதாவது அவர் உங்களை பற்றி ரொம்ப சாஃப்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லடி, இங்கேருந்து கிளம்புடி" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, "இங்கே பாருங்க அத்தை, நம்ம கோயிலுக்கு போகிற டைமில் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அத்தை. நம்ம போகலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. "அம்மா, ப்ளீஸ்மா, அழுகாதீங்கம்மா. இங்கே பாருடி, இப்போது எவ்வளோ ஒருத்தி உக்காந்துக்கிட்டு என்னை அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்காடி. அவள் என் பேரை அக்கா அக்கான்னு சொல்கிறத கேட்டாவே என் நாடி நரம்பெல்லாம் அப்படி துடிச்சு அப்படி வயிறெல்லாம் எரியுதுடி. அவளை அந்த வார்த்தையை சொல்லி என்னை கூப்பிடாதன்னு மட்டும் சொல்லிடுறி" அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம காவேரி இருந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, நீ கவலைப்படாத. இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம குறையெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துடலாம் வாமா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே காரில் ஏறி குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க.
இதெல்லாம் பார்த்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்க பெருசாக ஏதோ பிளான் போட்டாங்க போலமா, கண்டிப்பாக இந்த வீட்டை அவங்க பேரில் மாற்றுறதுக்காக தான் போவாங்க, நாமளும் பின்னாடியே போயிட்டு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலாமா அப்படின்றாங்க. ஆமாடா, கண்டிப்பாக இவங்க ஏதாச்சும் பிளான் போடுவாங்க, நம்மளும் அவங்க பின்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி ஆட்டோக்காரங்கிட்ட இங்கே பாருங்கள் அந்த வண்டியவே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது விஜய் வந்துட்டு கோவிலில் போயிட்டு நிறுத்திடுறாரு. நிறுத்திட்ட உடனே ஆட்டோக்காரனும் ஒரு 100 மீட்டருக்கு டிஸ்டன்ஸ்லேயே வண்டியை நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்ட உடனே எல்லாருமே கோவிலுக்கு இறங்கி போகிறத பார்த்துட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே, கோவிலுக்கு வந்திருக்காங்க போல, கோவில் சாமி கும்பிட்டு போகலான்னு வந்திருக்காங்க போலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் நம்ம காவேரி, சாரதா, நிவின், அதுக்கப்புறம் யமுனா, பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அங்கே இருக்க பூசாரிக்கிட்ட இங்கே பாருங்க சாமி, எங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி எங்கள் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்படும், அந்த இழப்பு ஏற்படக்கூடாதுன்னா குலதெய்வத்துக்கு போயிட்டு இந்த வேண்டுதலை பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையெல்லாம் விலகிறதுக்கு அந்த சாமி துணையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சாமி. அதனால தான் இப்போவே கோவிலுக்கு வந்தோம். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நம்ம உடனே எல்லாம் பண்ணிட முடியாதம்மா. இன்னும் 2 நாள் கழித்து ஒரு பெரிய பூஜை வருது, அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா முழுசாக உங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க சாமி, அது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் எந்த இழப்பும் ஏற்படாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சங்கதியை வந்து காலம் மிதிச்சிட்டிங்களாம்மா, கண்டிப்பாக அந்த ஆத்தா பார்த்துப்பா, அந்த ஆத்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துப்பாம்மா, நீங்கள் கவலையே படாமல் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழித்து இங்கே ஒரு பெரிய பூஜை நடக்க போகுது, அந்த பூஜைக்கு வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் சொன்ன பரிகாரத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு, சரிங்க சாமி, நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாமா சாமி கும்பிட்டு, அதுக்கு என்னம்மா இருந்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே போய் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அந்த கோவிலே உக்காடுறாங்க. உக்காந்த உடனே காவேரி இருந்துட்டு, அம்மா இப்போதாம்மா மனசே கொஞ்சம் லேசாக ஆன மாதிரியே இருக்குது, இத்தனை நாளாக மனசில் ஏதோ பாரம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டதுமே கொஞ்சம் மனசு லேசாக இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றாங்க. எனக்கும் தாண்டி ஏதோ எத்தனையோ கஷ்டத்தை உள்ளே வச்சுக்கிட்டு, அதாவது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த கோவிலுக்குள்ளே வந்தேன், ஆனால் இப்போது எல்லா கஷ்டமும் நீங்கி மனசில் ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்குடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இந்த கோவிலுக்கு வந்தால் இப்படி ஒரு அமைதி கிடைக்கும்னா கண்டிப்பாக நம்ம டெய்லியுமே இந்த கோவிலுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க தம்பி, டெய்லியும் வரத்துக்கெல்லாம் டைம் இருக்காது, கண்டிப்பாக நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை மாதத்துக்கு ஒரு டைம் அது வந்து பார்த்துட்டு போயிடணும், அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலையப்படாதீங்க, நம்ம இந்த பரிகாரத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்புறாங்க. கிளம்புன உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே நம்ம சாரதாக்கு அதாவது மனசு லேசானது அப்படியே ஹை பிச்சுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க அந்த குடும்பத்தை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு பயங்கர கோவமாக அந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு, எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நாங்கள் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் இந்த வீட்டை எங்களுக்கு தெரியாமல் உங்கள் பொண்ணு பேருக்கு மாற்றிடுவீங்களோன்னு நினச்சி தாங்க்கா வந்தோம் அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, இங்கே பாருங்கள் தம்பி, இவங்களுக்கு பரிதாபம் பார்த்து வீட்டுக்குள்ளெல்லாம் தங்க சொன்னீங்கல்ல, இவங்க என்னெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் எவ்வளவோ அத்தைக்கிட்ட பேசி அந்த வீட்டுக்குள்ளே தங்குறதுக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணி உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே தங்குறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அசிங்கமாக இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் இந்த வீட்டை வேற யாருக்காருன்னா வித்துட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள். நிறுத்து, வாயை பாரு, அத்தை பாரு, என்ன பேச்சு பேசுகிறான் பாரு, நீ அதாவது ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிறந்த புள்ள தானாடா, தப்பான வழியில் வந்தவனை தானே, தப்பாக தானே பேசிக்கிட்டு இருப்ப, இங்கே பாருங்கள், நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மரியாதையோடு பேசுங்க அப்படின்றாங்க. இங்கே பாருடா, நீ மரியாதையோடு வந்திருந்தனா உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கலாம், இப்படி பிடிச்சிட்டு அசிங்கத்தில் வந்தவன் தானே நீ, அப்போது அசிங்கமாக தாண்டா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துங்க அத்தை, இப்போ தானே கோயிலுக்கு
கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், நாங்கள் கோயிலுக்கு வந்தால் கூட எங்களை நிம்மதியாக விடவே மாட்டீங்களா? எதுக்காக பின்னாடியே வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களை நீங்கள் அதாவது எங்களை நீங்கள் டார்ச்சராக நினச்சிங்கன்னா எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போயிட்டே இருப்போம்ல. நீங்கள் எதுக்காக எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம நீங்கள் எங்களை இப்படியே இழுக்கடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், யார் சொத்தை யாருக்கு கேட்குறீங்க? இங்கே பாருங்கள், யாருக்குமே தெரியாமல் தானே போயிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ மட்டும் எதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த சொத்து வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லை? உங்களுக்கு வெக்கமா இல்லை? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா, நீங்கள் பாருடி, என்னை அக்கான்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம விஜய் வந்துட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அத்தை, நீங்கள் எதுவும் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் சாரதா எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. சாரதா எப்போ அதாவது நடந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு நார்மலாக ஆகுவாங்களோ ஆக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,